ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சமையல். இன்னைக்கு சுவையான கமகம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், கிராமத்து ஸ்டைலில். இதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வறுத்த வர மல்லி இருக்கு இல்லைங்களா, ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்து அதுலேயும் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே கொஞ்சமாக தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசால் தூள், கடையில் வாங்கினது இல்லை, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இது எப்படி அரைச்சோம் அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கூடவே இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1.5 கிலோ நாட்டுக்கோழியை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, இது ரெண்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து, கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடினதுக்கப்புறமா ஒரு 4 விசில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கம கமன் வாசனையோட கறி வந்து 3/4 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த கூட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரு, அலாசின தண்ணியும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற கறி அதை அப்படியே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும். குழம்பு வந்து நல்லா வாசனையாக நல்லா கொதி வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தான் கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு நல்லா வரணும். கம கமன்னு மணன்னு வாசனையோட நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிருச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.